குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th பொது தமிழ் பாடத்தில் இலக்கண குறிப்பு மட்டும் பார்க்க போகிறோம். முல்லைப்பாட்டு அப்படிங்கிற பாடத்தில் பாருங்க, மூதூர். மூதூர்னா பண்பு தொகை. மூதூர்னா முதுமை கூட்டல் ஊர்னு வரும். மை விகுதி பெற்றிருப்பதுனால பண்பு பெயர். அப்போ பண்பு தொகை. உருதுயர். உருதுயர்னா உருதுயர், உற்ற துயர், உறும் துயர், உருகின்ற துயர்னு 3 காலத்துக்கும் வரும். அதனால அது வினை தொகை. கை தொழுது, கையால் தொழுது அப்படின்னு வரும். ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உறுப்பு, அது மறைந்து வருவதனால அது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சொல் தொடர். அடுத்தது பாருங்க, காசி காண்டம். அதுல நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி, மை விகுதி பெற்றிருந்தால் பண்பு தொகை. பண்பு பெயரு அதுல வர்றதுனால பண்பு தொகை. ஓகேவா? வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல், தள்ளு, அல்லுன்னு வர்றது எல்லாமே தொழிற்பெயர்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மலைபடுகடாம். அசையி, கிழி அப்படின்னா சொல்லிசை அளவிடைகள். ஈன்னு முடிஞ்சிருக்கும், இரசச்சீரா இருக்கும், அது சொல்லிசை அளவிடைகள். அடுத்த பாருங்க, பரிபாடல். ஊழ், ஊழ் அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரும். ஊழ் ஊழ்னு இருக்கு. ஓகேவா? இது இரட்டைகள் பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரும். ஓகேவா? இது அடுக்கு தொடர். வளர்வானம் வினை தொகை. வளர்கின்ற வானம், வளரும் வானம், வளர்ந்த வானம்னு முக்காலத்துக்கும் வரும், அதனால இது வினைத்தொகை. செந்தி, செம்மை கூட்டல் தீன்னு வரும், பண்பு தொகை. வாரா, வாராத, கா கெட்டு போச்சு, ஈட்டெழுத்து, அதனால ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம். வாரா ஒன்றன் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? இது ஒன்றன் பால்ல வருது. வாரா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம். திருவிளையாடற் புராணத்துல வரக்கூடியது பாருங்க, கேள்வியினான் வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் உம்னு வருது, அடுத்தடுத்து அதனால அது என் உண்மை. அடுத்த பாருங்க, முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ்ல குண்டலமும் குழைகாதும் உம்னு வருது, இதுவும் என் உண்மை. ஆடுக, கா இயர்னு வந்தா அது வியங்கோல் வினைமுற்று. ஸோ ஆடுக வியங்கோல் வினைமுற்று. அடுத்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல வண்ணமும் சுண்ணமும், இதுவும் உம்னு வரதுனால என் உண்மை. பயில் தொழில் வினைத்தொகை. பயின்ற தொழில், பயிலும் தொழில், பயில்கின்ற தொழில்னு வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அதனால அது வினைத்தொகை. தேம்பாவணி, காக்கென்று, காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்க வென்றுங்கிறத காக்கென்றுன்னு தொகுத்திருக்காங்க, அதனால தொகுத்தல் விகாரம். கணீர், கண்ணீர் என்பதன் இடைக்குறை. இடையில இன்ன காணும், அதனால கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அடுத்த பாருங்க, காய்மணி, உய்முறை, செய்முறை. ஓகேவா? இது எல்லாமே வினை தொகைகள், முக்காலத்துக்கும் வரும். மெய்முறை, மெய்முறை, இது வேற்றுமை தொகை. ஓகேவா? அடுத்த கைமுறை, 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.